ஹலோ படிஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்விட்டர்ல வீடியோல தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நீங்க கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்ததுதான் எப்படி ஃப்ரண்ட் ஃபிளிப் பண்றதுன்னு. சரி, அதை விடுங்க, யாரும் கமெண்ட்ல கேட்கல, இருந்தாலும் போட வேண்டியது என்னோட கடமை. சரி கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளால போலாம். வீடியோக்குள்ளால போறதுக்கு முன்னால சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஃப்ரண்ட் ஃபிளிப் பண்ணுறதுக்கு முன்னால பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட் ஃபிளிப்போட ஏற்ற அடித்தளமான பேசிக்ஸ் என்னன்னா ஃப்ரண்ட் ரோல் தான். நான் ஃப்ரண்ட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னா, உட்காந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல் நார்மலாகவே பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரண்ட் ரோல். ஸ்டெப் நம்பர் 2 டைவ் ரோல். டைவ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னா, உட்காந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு ஜம்ப் பண்ணிட்டு ரோல். ஓகே, இது செகண்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப்பை நீங்கள் முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது தேர்ட் ஸ்டெப் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஒரு மேடான இடம் தேவை. வாங்க, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டக் ஜம்பு. ஃப்ரண்ட் ஃபிளிப்புக்கான டக் ஜம்பு எப்படின்னா, வேகம் ஓடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாக், நெக்ஸ்ட் டக். கரெக்டாக நோட் பண்ணுங்க, புரியுதா? இது தேர்ட் ஸ்டெப். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். ஜம்ப், பிளாக், டக். இந்த 3 ஸ்டெப் நீங்க கிளியரா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப் நீங்க கிளியரா பிராக்டிஸ் பண்ணாம இந்த ஸ்டெப் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியாது. என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் பிளாக், இங்க இருந்து ஜம்ப். நீங்க ஃபிளிப் பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேடான இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சரி, ஸ்டெப் நம்பர் 5. ஃபோர்த் ஸ்டெப்ல இருந்து கொஞ்சம் ஃபோர்த் ஸ்டெப்ல பண்ண ரோலை மேட்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஹைட்ல பண்ணணும். நான் பண்ணி அமைச்சிடுறேன். ஸ்டெப் நம்பர் 4. இவ்வளவுதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் எதுவும் இல்லை, இதுக்கு முன்னால செஞ்ச ஸ்டெப்ல இருந்து அதே ஸ்டெப்பை கொஞ்சம் ஹைட்டா பண்ணணும். அவ்வளவுதான், பண்ணி அமைச்சிடுறேன். இது உடனே பிராக்டிஸ் பண்ணதான் ஹைட் இம்ப்ரூவ் ஆகும், உடனே ஹைட் இம்ப்ரூவ் ஆகாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், டுட்டோரியல் அவ்வளோதான். ஆனால் உங்களால் இந்த ஒரு 6 ஸ்டெப்பையும் பார்த்து வச்சுட்டு உங்களால் ஒரே நாள் ஃப்ளிப்பிங் கற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் வர வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கற்று தரேன். உங்களுக்கு ஃப்ளிப்பிங் கற்றுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ட்வைன்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.